வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்க போறோம். அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி சனிக்கிழமை மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆச்சு அண்ட் 3ஆம் தேதி திங்களுக்கு எப்படி மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத. ஏன்னா ஏன் பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த மார்க்கெட் ஓப்பனாக இருந்துச்சுன்னா பட்ஜெட்கான ஸ்பெஷல் ட்ரேடிங் டே வச்சிருந்தாங்க. அதனால தான் மார்க்கெட் ஓப்பனாக இருந்துச்சு. அண்ட் அதோட இம்பாக்ட் என்ன? ஸோ பட்ஜெட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி டெய்லி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி ட்ரேடிங் சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டிப்ஸ், அதே மாதிரி ஆஃப்டர் ஹவர்ஸ் என்ன ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்டிங்கான டிப்ஸ் இது எல்லாமே சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கணும், கமாடிட்டி ட்ரேடிங் பற்றி ஒருத்தர் சொல்லியிருந்தார் நண்பர் தெரிஞ்சுக்கணும்னு. ஸோ கமாடிட்டி ட்ரேடிங் பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி ட்ரேடிங்கோட டிப்ஸ் சொல்லுங்கன்னு. ஸோ அதுக்காகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் எப்படி க்ரோ ஆகும்னு. ஸோ அதோட அனாலிசிஸும் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன், இல்லைனா அதுக்கான வீடியோ போடுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிப்ரவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னென்னா பட்ஜெட் தான். ஸோ பட்ஜெட்டில் இம்பார்ட்டண்ட்டான ஹைலைட் பாயிண்ட் என்னென்னா இன்கம் டேக்ஸ் 12,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் 0ன்னு குடுத்துருக்காங்க. அதாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் எல்லாம் ஒண்ணுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ ஒருத்தர் 12,00,000 வருஷத்துக்கு சம்பாதிக்கிறார் அப்படின்னா, அவருக்கு ஆவரேஜா டாக்ஸ் எவ்வளோ வரும்னா, 60,000 வரும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஸோ இந்த ரிபேட் அப்படின்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இன்கம் டேக்ஸ்ல. என்னன்னா, இந்த 60,000க்கு மைனஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 60,000 என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு கிரெடிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுலேருந்து மைனஸ் ஆயிரும். ஸோ ஆன் த டோட்டல் டாக்ஸ் 0ன்னு காமிப்பாங்க. ஏன் இப்படி பண்றாங்க? கரெக்ட்டா அப்படி போடலான்னா இல்ல. என்னன்னா அது அதுக்கு அடுத்து இருக்க ஸ்லாப்லலாம் கால்குலேஷன்ஸ்க்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால இந்த ரிபேட்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ட கொண்டு நம்ம எவ்வளோ டாக்ஸ் வருதோ 12,00,000 வரைக்கும் அத மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் 12,00,000 வரைக்கும் இன்கம் டாக்ஸ் இல்லன்னு இருக்கு. இதனால ஆவரேஜா ஒரு 10,00,000 இல்லன்னா 12,00,000 அதாவது மாசத்துக்கு 1,00,000 சம்பாதிக்கக்கூடிய ஆளு, இப்ப மாசத்துக்கு 1,00,000 சம்பாதிக்கிறான்னா நம்ம நெனைப்போம் 12,00,000னா 1,00,000 சம்பாதிக்கிறார்ன்னு. கிடையவே கிடையாது. ஆல்மோஸ்ட் கையில வர்றது 80,000க்கு குறைவா தான் வரும். ஏன்னா பிஎஃப் அது இது என்னென்னமோ இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் வரும்போது கடைசியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 80, 70,000 வர்றதே பெரிய விஷயம் தான். ஸோ இந்த மாரி இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு 60,000, 70,000 வருஷத்துக்கு சேவ். அப்படின்னா, ஒரு மாசத்தோட சம்பளம் எக்ஸ்ட்ரா வருதுன்ற மாரி வச்சுக்கோங்களேன். ஒரு 75%, 80% ஆன சம்பளம் எக்ஸ்ட்ரா வரும். இது ரொம்ப நல்லது. இதனால மார்க்கெட்ல என்ன இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டாக்ஸ் கூடுறனால அவங்களோட செலவு கூடும். செலவு கூடுங்கிறனால இந்த ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ், கன்சியூமர் கூட்ஸ் வாங்குவாங்க. அதே மாரி வண்டி வாங்குவாங்க. புது 2 வீலர்ஸ் வாங்குவாங்க. ஸோ, இப்ப இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மார்க்கெட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. வெரஸ் இந்த மத்ததோட இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. புரொடக்ஷன் காஸ்ட் எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஸோ, இதனால தான் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி அஃபெக்ட் ஆயி கீழ போயிருக்கு. ஸோ, மேபி லோன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் என்னன்னா மக்கள் வாங்கும்போது எப்பயுமே பொருள் வாங்க தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர, லோன்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அதனால எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ், நம்மளோட ஐடிசி ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமா ஷூட் அப் ஆயிருக்கு. மத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. அதனால தான் நம்மளோட நிஃப்டியும் குறைஞ்சிருக்கு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி குறைஞ்சிருக்கு. நம்மளோட நேத்து அனாலிசிஸ் என்ன பண்ணியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 23 49 500 தாண்டி 50,000 வரைக்கும் போகும்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாரி தான் 49,500லேருந்து ஸ்டார்ட் ஆகி 50,000 வரைக்கும் போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஒரே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. இது எப்போன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11:45, 11:30க்கு. இந்த ரெட் கேண்டில்க்கு அப்புறம் மார்க்கெட் கடகடன்னு கீழ விழுந்துச்சு. ஸோ இந்த ஒரே ரெட் கேண்டில்ல எவ்வளோ பெர்சன்ட் மார்க்கெட் விழுந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 1% ஒரே ரெட் கேண்டில். யாரு தான் இவ்ளோ வாங்குனாங்க? யாரு தான் இவ்ளோ ப்ராஃபிட் புக் பண்ணாங்க? அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய கேள்வி. ஸோ இதுக்கு என்னன்னா, நம்மளோட ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் செல்லிங் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த செல்லிங்னால தான் மார்க்கெட் இவ்ளோ டவுனா வந்திருக்கு. ஸோ இந்த டவுனுக்கான காரணம் அதுதான். அண்ட் இதோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டும் தான் 50,000. ஸோ அந்த 50,000 தாண்டி மார்க்கெட் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு டாஜி கேண்டிலா இருக்கு. டாஜினா இந்த மாரி இருக்க கேண்டில். அதாவது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவல் பவர்ல இருக்காங்கன்னு. ஸோ இங்க செல்லர்ஸ்ல தான் பவர் இருக்காங்க. இந்த இடத்துல ஈக்குவல் பவர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பையர்ஸ் பவர்ல இருந்தாங்க. இங்க ஈக்குவல் பவர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் மெஜாரிட்டி வந்துட்டாங்க. இது மாரி தான் இந்த கேண்டிலோட சைக்காலஜி மூவ் ஆயிருக்கு. அப்போ நேத்த பொறுத்தளவு நான் ட்ரேடிங் எதுவுமே எடுக்கல. இதே தான் நான் எல்லாத்துக்கும் சஜெஸ்ட்டும் பண்ணியிருந்தேன். என்னன்னா, நேத்து மார்க்கெட்டோட வாலடைலிட்டி நம்ம எக்ஸ்பெக்ட்டே பண்ண முடியாது. மேல போலாம், திடீர்னு கீழ வரலாம். ஏன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் நியூஸ். நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ், நம்மளோட பிரெடிக்ஷன் எல்லாமே தோத்து போயிரும். ஏன்னா, நேத்து பட்ஜெட் டே. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ்ங்கிறனால, ஒரு தடவ அனௌன்ஸ்மென்ட் வரும்போது மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகலாம். அந்த மாரி. ஸோ, எனக்கு தெரிஞ்சு வாலடைலிட்டி
கம்பேரேட்டிவா குறைவா தான் இருந்துச்சு. ஆனா ஒரே கேண்டில்ல 1% இறங்குனதுங்கிறது இட் இஸ் அ வெரி பிக் மூவ் ஒரே நாள்ல. அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட் அட்லீஸ்ட் லோவஸ்ட் சைட் நீங்க வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 47 வரைக்குமே வந்துருச்சு. ஸோ இதுதான் சாரி 48 வரைக்கும் வந்துருச்சு. 48,000 வரைக்கும் வந்துட்டு மேல போயிருக்கு. ஸோ 2000 பாயிண்ட் 1000 பாயிண்ட் மேல ஏறி 50,000 போச்சு. 50,000லேருந்து கீழ வந்தது 48,000 திருப்பியும் நேத்து எங்க க்ளோஸ் ஆச்சோ, அதே இடத்துல வந்து 49,500ல முடிஞ்சிருச்சு. ஸோ இதுல நான் எங்கேயாவது ட்ரேட் எடுத்திருக்கல அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க மார்னிங் தான் ட்ரேட் எடுத்திருக்க முடியும். அதுவுமே பயங்கர வாலடைலா மார்க்கெட் இருந்திருக்கும். ஸோ நமக்கு கஷ்டம். பட் அவங்களோட ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் ஆட் பண்ணீங்கன்னா, நமக்கு ஒரு ட்ரேடிங்க்கான ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அதாவது என்னன்னா, நேத்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட்ல நீங்க ட்ரேட் எடுத்திருந்திருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து ட்ரேட் எடுத்திருந்திருக்கலாம். பட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல உங்களுக்கு போயிருந்திருக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருச்சு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம், இந்த ஒரு கிரீன் கேண்டிலுக்கு அப்புறம் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இது ஏற்கனவே சொல்லிருச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருந்திருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா 50,000ங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்க ஆ ஷ் லாங் பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா, உங்களோட பொசிஷன் எங்க க்ளோசிங் வச்சிருந்திருப்பீங்கன்னா 50,000த்துல தான் வைக்கணும். ஏன்னா, நம்மளோட நேத்தோட அனாலிசிஸ்லயே சொல்லியிருந்தோம் 50,000 இஸ் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்ல நீங்க கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் வச்சிருந்திருக்கணும். சாரி ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் வச்சிருந்திருக்கணும். அப்போ அப்போ உங்களோட பொசிஷன நீங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்கணும். ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ தடுத்து இருந்திருக்கலாம். சப்போஸ் ஸ்கொயர் ஆஃப் பண்ணலன்னா, நீங்க வந்து எடுத்திருந்திருக்கலாம். அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்க லாங்குக்கு பதிலா ஷார்ட் கால் எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒரே கேண்டில்ல ஒரு 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 கிடைச்சிருந்திருக்கும். ஸோ, அவ்வளோ ஈஸியா இந்த கேண்டில்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்ல மட்டுமே உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது, நம்மளோட லோவஸ்ட் பாயிண்ட்க்கு இந்த இடத்துல ரீச் ஆயிருச்சு. ஸோ, இதுவும் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆறதுக்கான ஒரு பாயிண்ட். அப்போ இந்த இடத்துலயும் நீங்க வந்து பொசிஷன் எடுத்திருந்தா, மார்க்கெட் வந்து மேல போகும்போது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருந்திருக்கும். ஸோ, நீங்க ஆர்எஸ்ஐ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான பொசிஷன் எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட்டான ஒரு இண்டிகேட்டர். ஸோ, இத வச்சு மார்க்கெட் பிரெடிக்ஷன் கொஞ்சம் கம்மியா தான் பண்ண முடியும். பட் நம்மளோட பொசிஷன் அந்தந்த பாயிண்ட்ல எடுக்கிறதுக்கு ஆர்எஸ்ஐ வந்து இம்பார்ட்டன்ட்டான இண்டிகேட்டர். ஸோ, இப்போ நம்ம வந்து ஆர்எஸ்ஐ க்ளோஸ் பண்ணிருவோம். அண்ட் நம்ம வந்து இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. ஸோ, இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து 50 டூ 100க்கு இது. அண்ட் இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம கோல்டன் கிராஸ் எங்க இருக்கு, டைமண்ட் கிராஸ் எங்க இருக்குங்கலாம் இண்டிகேட்டும் பண்ணும். ஸோ, இத நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன். அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் நமக்கு பார்க்கலாம். ஸோ, இப்போ நம்மளோட எஸ்எம்ஏ வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் க்ரோ ஆகுதான்னா, எஸ் இட் இஸ் அ க்ரோயிங் மார்க்கெட். ஸோ, நம்மளோட கோல்டன் கிராஸ் வந்து எங்க ஆச்சுன்னா, ஆல்மோஸ்ட் 29ஆம் தேதி ஆயி, அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து கூடிட்டே போகுது. அப்போ நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெயின் ஆயிட்டே போறனால, மார்க்கெட் வந்து ஒரு க்ரோயிங் ஃபேஸ்ல இருக்குங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இதோட நம்ம ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்க போயிருக்கு. அண்ட் திருப்பி இங்க வந்திருக்கு. அண்ட் இந்த ட்ரெண்ட பிரேக் பண்ணிட்டு தான் மேல போயிருந்திருக்கு. ஸோ, இப்போ இந்த ட்ரெண்ட பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேல கீழ போறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆப்போசிட்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம். ஸோ, எங்கேன்னா, இங்க ஒண்ணு, இங்க வரைஞ்சோம்னா, இந்த பக்கம் ஒரு ட்ரெண்ட். அப்போ இந்த இடத்துல நமக்கு இங்க ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் இருக்கு. அதாவது புல்லிஷ் மார்க்கெட்டா போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாரி இங்க காமிக்குது. ஸோ, நம்ம யூசுவலா ட்ரெண்ட் லைன் வரைய மாட்டோம். ஏன் நான் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சேன் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து இது கொஞ்சம் இம்பாக்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் குடுக்குது. ஸோ, எஸ் இம்பார்ட்டன்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன பொறுத்தளவு, மார்க்கெட் இந்த பாயிண்ட்ட டச் பண்ணிடுச்சுன்னா, மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா, இப்ப இருக்கிற மார்க்கெட் பொசிஷன் வந்து ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் இத விட கீழ வந்துருச்சுன்னா, ஸோ மார்க்கெட் இந்த பொசிஷன விட கீழ வந்துருச்சு. அதே மாரி இந்த இடத்துல நமக்கு பாட்டம் வந்து இத விட இதுக்கு கீழ வந்துருச்சு அப்படின்னா, லோவர் லோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட லோ வந்து இத விட லோவஸ்ட்டா வந்துச்சு. லோவர் லோ வந்துச்சுன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் டுவர்ட்ஸ் டவுன் சைட் போகுதுன்னு அர்த்தம். டவுன் சைட் போனா நீங்க எவ்வளோ எவ்வளோ தூரம் வரைக்கும் ஆ இது பண்ணுவீங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு பொசிஷன் இருக்கு பாருங்க. ஸோ 48,700 ஸோ இதுவரைக்கும் மார்க்கெட் கீழ போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம இடத்துல இருக்கிறதும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். ஸோ இதிலிருந்து மார்க்கெட் ரீகெயின் ஆயி, திருப்பி 50,000 நாளைக்கு போறதுக்கான சான்சஸும் இருக்கு. என்னன்னா, இங்கிருந்து 50,000ங்கிறது ஒரு 500 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ் ஆனது வந்து ஒரு பேட் பொசிஷன்ல க்ளோஸ் ஆகல. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ரெக்கவரி ஆகி 49,500ல தான் க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நல்ல பொசிஷன் தான். ஸோ டுவர்ட்ஸ் வந்து மார்க்கெட் ட்ரெண்டிங்கா தான் இருக்கு. அப்பளோட என்னோட அனாலிசிஸ் படி, நாளைக்கு மார்க்கெட் இந்த இதையும் தாண்டி
ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் போறதுக்கான வாய்ப்பு தான் நாளைக்கு எனக்கு இருக்கு. ஸோ அப்போ நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ட்ரெண்டிங்கா இருக்கு. 2வது நம்மளோட ட்ரெண்ட் லைன் பார்க்கும்போது ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு கீழ வந்துச்சுன்னா, மார்க்கெட் கீழ வரும். அப்படி இல்லைன்னா, மார்க்கெட் இங்க போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இப்ப நம்மளோட கன்ஃபர்மேஷன் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ். ஸோ அதில போய் நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ்ல பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறோம். ஸோ இங்க எங்க போணும்னா, நீங்க அனாலிசிஸ் போயிட்டு இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வரும். அங்க வந்து நீங்க ஓஏ சேஞ்ச் தான் டிஃபால்ட்டா லோட் ஆகும். அதுக்கு பக்கத்துல இருக்கு ஓஏ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு. ஓஐ சேஞ்சுனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சு. ஸோ அவங்க நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். இப்ப இந்த பேங்க் நிஃப்டில பார்த்தோம்னா, இது வந்து 1 பிப்ரவரி. நேத்தும் இதே மாரி தான் இருந்த மாரி இருக்கு. கரெக்ட். நேத்தும் இதே தான் இருந்திருக்கு. இதுதான் நான் ஞாபகம் இருந்துச்சு. இப்போ நேத்தும் பார்த்தீங்கன்னா 49லயும் 50,000த்துல இருந்திருக்கு. சேம் ரீட்டெயின் பொசிஷன்ஸ் அதே தான் இன்னைக்கும் இருக்கு. என்ன கொஞ்சம் மட்டும் மார்க்கெட் அந்த பக்கம், இந்த பக்கம் மூவ் ஆயிருக்கு. பட் மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து சேமா தான் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது, நாளைக்கும் மார்க்கெட் குரோ ஆறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ, அப்போ நம்மளோட கால் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 8,00,000 குவான்டிட்டி 50,000ல இருக்கு. அதே மாரி 49ல எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 10,00,000 புட் இருக்கு. ஸோ, கால் ரேஷியோவும், புட் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேமா தான் இருக்கு. அப்படின்னா, ஸோ மார்க்கெட் மேல போகணும்னு நம்புறவங்க நெறைய பேர் இருக்காங்க. மார்க்கெட் கீழ வரும்னு நெறைய பேர் நம்புறவங்க இருக்காங்க. அப்போ நாளைக்கு வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட குவான்டிட்டிய பொறுத்தும் நமக்கு வந்து மார்க்கெட் மேல போகுமா? கீழ வருமாங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியும். ஸோ, நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாளைக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ, இத வச்சு பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து 50,000க்கு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப, ரொம்ப நெறையா இருக்கு. ஏன்னா, இங்க என்ன 500 பாயிண்ட்ஸ் தான் குரோ ஆகணும். பட் லோவர் சைட் போச்சுன்னா, நமக்கு வந்து 500 பாயிண்ட் குரோ ஆகும். ஐ மீன் டவுன் சைட் போகணும். ஸோ, இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான பாயிண்ட். ஸோ, நியூஸ பொறுத்து, அதாவது வேற என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளோட பட்ஜெட்லேருந்து வருதோ, அத பொறுத்து மார்க்கெட் மூவ் ஆகும். ஏன்னா, பட்ஜெட்டோட இம்பாக்ட் வந்து நெக்ஸ்ட் வீக், இந்த வீக் ஃபுல்லா நமக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு நெறையா இருக்கு. அப்போ என்னோட என்னோட அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நாளைக்கு மேல போய் 50,000 வரைக்கும் போறதுக்கு நெறையா சான்சஸ் இருக்கு. ஸோ, கீழ வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா, இந்த பாயிண்ட்ட ஏற்கனவே கிராஸ் பண்ணி மார்க்கெட் மேல போயிருச்சு. இந்த லோவர் சைட் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரே நாள்ல மேல போயிருக்கு அப்டின்னா, மார்க்கெட் வந்து குரோயிங்கா தான் இருக்கு. ஸோ, இத வச்சு நம்ம பார்க்கும்போது நாளைக்கு மார்க்கெட் மேல போகும்னு நெனைக்கிறோம். ஸோ, இதுதான் நாளையோட பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். அதே மாரி இண்டிவிஜுவல் பேங்க்ஸ்லாம் நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, எஸ்பிஐ வந்து எங்க போயிருக்கு? எஸ்பிஐ வந்து நேத்த பொறுத்தளவு மார்க்கெட் அதே தான் இந்த 11 மணிக்கு பாருங்க. கடகடன்னு கீழ வந்திருக்கு. ஏன் வந்துச்சு? யாரு செல் பண்றாங்கிறது தான் புரியல. ரீட்டெய்லர்ஸ் தான் பாவம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா, இங்க வந்து யாராவது ஷார்ட் கால் எடுத்திருப்பாங்க. கடகடன்னு மார்க்கெட் கீழ வந்துருச்சு. ஸோ, எஸ்பிஐ ஆல்மோஸ்ட் நேத்த பொறுத்தளவு நேத்து ஸ்டார்ட் ஆனதுலருந்து நமக்கு வந்து எண்டிங்ல ஒரு 1% டவுன் இருக்கு. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 2.3% வரைக்கும் கீழ போயிட்டு ரெக்கவரி ஆயி -1%ல தான் நமக்கு இருக்கு. அண்ட் நம்ம ஆக்சிஸ் பேங்க் யூசுவலாவே கீழ போனது. பட் ஆக்சிஸ் பேங்க் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அஸ் கம்பேர்ட் டூ எஸ்பிஐ. என்னன்னா, ஆக்சிஸ் பேங்க் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆக்சிஸ் பேங்க் வந்து எப்பயுமே கீழ போற மார்க்கெட் தான் ஆக்சிஸ் பேங்க். இந்த 1ஆம் தேதியிலேருந்து. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் ஒரு 0.7% ரெக்கவரி ஆயிருந்திருக்கு. HDFC கீழ தான் போயிருந்திருக்கணும். கரெக்ட். HDFCயும் பாருங்க. HDFC ஆல்மோஸ்ட் ஒரு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆல்மோஸ்ட் 0.5% வரைக்கும் HDFC லாஸ் பண்ணியிருக்கு. ஸோ HDFC எஸ்பிஐ டவுன் சைட் நம்ம HDFC ஆக்சிஸ் பேங்க் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் அக்யூமுலேஷன் எனக்கு தெரிஞ்சு ஆக்சிஸ் பேங்க் குரோ ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 நாளா அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருக்கு. அண்ட் கொடாக் மஹிந்திரா அக்யூமுலேஷன் ஃபேஸில் தான் ஆல்மோஸ்ட். இங்கே ஆரம்பிச்சிச்சு, இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ சேம் ப்ரைஸ் தான். ஐசிஐசிஐ கண்டிப்பாக கீழே போயிருந்துருக்கணும். கரெக்ட். பாருங்க. ஐசிஐசிஐ இல்லை அக்யூமுலேஷன் டவுன் சைட் போயிட்டு ரெக்கவரி ஆயிடுச்சு. ஸோ ஐசிஐசிஐ ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் growth பார்த்தீங்கன்னா 7.7% 0.7%லேருந்து ஒரு -1% வந்துட்டு growth இருந்திருக்கு. ஸோ நேத்து ஐசிஐசியோட மார்க்கெட் ரொம்ப ஹை வாலடைலா இருந்திருக்கு. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆல்மோஸ்ட் டவுன் சைடில் தான் போயிருந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க் சைட்வேஸ், HDFC வந்து டவுன் சைட், நம்ம கொடாக் மஹிந்திராவும் ஐசிஐசியும் ரெக்கவர் ஆகி சைட்வேஸில் தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அடுத்து வந்து இதுதான் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். நம்ம வந்து ஸ்பெஷல் வீடியோவாக பட்ஜெட்னால எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு, ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி க்ரோ ஆக போகுது அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக போட போகிறோம். அதே மாதிரி பட்ஜெட்டோட டாப் 10 ஹைலைட்ஸ், நமக்கு என்ன என்ன யூஸ் ஆக போகுது, நடுத்தர மக்கள், அதே மாதிரி டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, எந்தெந்த செக்டர் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவாக போட போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்டே டியூன்டா இருங்க. ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கும். ஸோ திங்கள் வந்து நமக்கு எக்ஸ்பைரி டே இல்ல. வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எதுவுமே இல்ல. அதனால
கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆ ஆனாலும் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா, நம்ம பட்ஜெட்டோட நியூஸ் வந்து பெருசாக, பெருசாக மார்க்கெட் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ, நீங்க இந்த வீக் வந்து கொஞ்சம் ஒரு 30, 40% ஆஃப் உங்களோட கேப்பிட்டல டிப்ளாய் பண்றது தான் வைஸான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு நல்லது. ஸோ, அதனால நீங்க பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.